சரி அம்மாச்சி, நான் கிளம்புறேன். ஆமா, குணசேகரன் மாமா எங்க? தூங்குறாரு. சரி சரி, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். மாமாக்கு கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல. சரி அம்மாச்சி. கதிர் மாமா, நான் கிளம்புறேன். சரிங்க. வேற எதுனா வேணும்னு எனக்கு போன் அடிங்க, நான் உடனே ஓடி வந்துடுறேன். ஐயா பெரியம்மா பாத்துக்க, நீயும் சந்திரா கூட போய் நல்லா சமைச்சு வை. இவன் சமைச்சு போட்டதை சாப்பிட முடியாம உட்காந்துருக்காங்க. பாவம், பசியோட வேற காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வரேன் மாச்சி. வரேன் கதிர். நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. நீயே அள்ளி தின்னு. கொன்னு போடுவேன். அத்தை நல்லதான் தான் சமைச்சேன். நீ சாப்பிடு, நீயே கொட்டிக்க வா. சந்திரா, இங்க வா. வாமா. என்னம்மா? உன் பேர் தாரா தானே? இவங்க சந்திரா. இவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. உன்னையும் என் பெரியம்மா மாதிரி புஷ்டி ஆக்கிடுவாங்க. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து. உங்க அண்ணன் கல்யாணத்துல டான்ஸ் ஆட வேணாம். ரெடியா இருந்துக்க. பெரியம்மா, பசங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்கம்மா, பாத்துக்கிறேன். அந்த காய விட்டு. அக்கா, உங்க போனை கொடுங்க. அதே தாராதான். என்ன தாரா, என்னாச்சு? அப்பா எதுவும் அடிச்சுட்டானா? அம்மா, அந்த அறிவுக்கரசி ஒரு புது சமயக்காரங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது சமையலுக்கு ஆளா? இரு இரு, அக்கா இதை கேளுங்களேன். திரும்ப சொல்றியா? அத இந்த அறிவுக்கரசி இருக்காங்கல்ல, அவங்க சமைக்கிறதுக்காக யாரோ புது ஆள் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்பதான் வந்தாங்க. இனிமே அவங்க தான் குக் பண்ண போறாங்களாம். அப்பாவுக்கு தெரியாம தான் அக்கா ஃபோன் வாங்கி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா, அப்பா தான் கூப்பிடுறாரு, நான் அப்புறம் பேசுறேன். தாரா தாரா, இல்ல எனக்கு புரியல. இம்பட்டு வருஷம் நம்மளை போட்டு உருட்டி எடுத்துட்டு இப்ப நம்ம கிளம்பி வந்ததும் புதுசா சமையலுக்கு ஆள் வைப்பாங்களா இவங்க? இதெல்லாம் சரி கிடையாது. உங்க மாமியா நம்ம கிட்ட மட்டும்தான் வாய் கிழிக்கும். முதல்ல ஜான்சி ராணி அவ சமைக்கிறேன்னு வந்து ஆடிக்கிட்டு இருந்தா, இப்ப இவ ஒருத்திய கொண்டாந்துருக்காளாம். அக்கா, என்ன பேசுறீங்க? நம்ம தான் அந்த வீடே வேணான்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டோமே. இதுக்கு மேல அந்த சமையக்கட்டை பத்தியோ அங்க யாரு சமைக்கிறாங்கன்றத பத்தியோ நமக்கு என்ன கவலை? என்ன பேசுற ஜனனி? அது ஒரு சமையக்கட்டா? நாம அங்க எவ்வளவு புழங்கிருக்கோம். நம்ம சந்தோஷம், கோவம், அழுக, ஆத்திரம் எல்லாத்தையுமே அங்கன வச்சுதானே பேசியிருக்கோம். அக்கா, அதுவே வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு தானே நம்ம இவ்வளவு தூரம் வெளியே வந்திருக்கோம். அதுக்கு என்ன பண்றது? அதுக்காக அந்த காட்டு சிரிக்கி அவ எவ்வளவு அழைச்சிக்கு வந்து வச்சு சமைப்பா? அதெல்லாம் பார்த்துக்கு சும்மா இருக்க முடியுமா? அந்த அறிவுக்கரசியே ஒரு சாக்கடை. அவ ஒருத்தைய கூட்டு வந்தா சமையல் காண்டி மட்டுமா கூட்டு வந்திருப்பா? என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாரு நீ. போதும்க்கா, சமையல் சென்டிமெண்ட், கிச்சன் இதெல்லாம் நிறுத்திக்கலாம். நம்ம இதை விட்டுட்டு அடுத்த லெவல் போகணும்ல. இதெல்லாம் தூக்கி போடணும்க்கா. இல்ல அதுக்காண்டி அந்த குண்டாவாதான் இருப்பான். இரு இரு இரு, அவன என்ன நந்தினி இரு. இவன இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. மண்டைய பொழந்து மாவிளக்கு ஏத்தல பாருங்க.